கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நியூ மொபைல் ஆர்டர் பண்ண போகிறோம் கைஸ். எனக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் கைஸ் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டை பே பண்ணுவோம் கைஸ். ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி நம்ம நியூ மொபைல் ஆர்டர் பண்ணிக்கலாம் கைஸ். நான் பார்த்து வச்சுட்டேன் கைஸ். போக்கோ X6 நியூன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இந்த மாடல் தான் கைஸ். இதில் வந்து 128GB இருக்குது. அந்த ப்ரைஸ் இதில் எடுத்திங்கன்னா 8GB RAM இதில் எடுத்திங்கன்னா 50,000 வருது. இது வந்து என்ன 16,000 வருது கைஸ். இதை தான் வந்து ஆர்டர் பண்ணலான்ட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் டே ஆஃபர் போயிட்டுருக்குது கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆர்டர் போட்டாலும் பாருங்கள். இன்றைக்கி ஆர்டர் போட்டால் நாளைக்கு டெலிவரி டுமாரோன்னு காமிக்குது. அப்படியே சீக்கிரம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும் இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு கைஸ். எனக்கு மொபைல் நீங்கள் ஆர்டர் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் மொபைல் தான் நான் எக்ஸ்சேஞ்ச் போட போகிறேன். ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ப்ரைஸ் காமிக்கிது பாருங்கள். நீங்கள் புதுசாக யாராச்சும் போடுறீங்கன்னா சும்மா நார்மலாக கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே கீழே தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து நான் சேஞ்ச் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் பிராண்டை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பழைய மொபைல் வந்து MI. மாடல் பார்த்தீங்கன்னா Redmi 10 கைஸ். Redmi 10 கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைனா மேலே இருக்கிறது 4750 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்குது, அப்புறமேட்டு வந்து கேமரா இஷ்யூ இருக்குது, ஃபங்க்ஷனல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஒவ்வொரு டேமேஜ் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும் கைஸ். என் மொபைலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாங்கி ஒரு வருஷம் தான் கைஸ் ஆகுது. அதனால் வந்து நான் மேலே இருக்கிறத கொடுக்குறேன். கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். இந்த மாதிரி வரும் கைஸ். திருப்பி கன்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட வேல்யூ கீழே வந்துடும் கைஸ். மணி ஆட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள் 3750. இப்போ என்னோடய மொபைலுக்கு வந்து இவ்வளோ தான் வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 10,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க அடிஷ்னலாக. இன்றைக்கி ஆர்டர் போட்டால் டியூஸ்டே நாளைக்கு வந்து கைஸ். இன்றைக்கி மண்டே நாளைக்கு வந்துடும் கைஸ். இன்றைக்கி ஆர்டர் போட்டால் இன்றைக்கி தான் ஆர்டர் போட போகிறேன். இது ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லாவே இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் கைஸ் இது எல்லாமே. அதே பாருங்கள் 198 MB கேமரா, 120 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. 5G ஃபோனு, சார்ஜர் எல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். மீடியாடெக் கொடுத்துருக்காங்க கைஸ். மீடியாடெக்கு 2.4 கொடுத்துருக்காங்க. 12GB RAM, 256 இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க கைஸ். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MB கொடுத்துருக்காங்க. DSLR கிளிக் பிக்சர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாங்கினா தான் தெரியும் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பைக் கொடுக்கலாம் கைஸ். ஸ்கிப் பண்ணி கொடுத்துருங்க. கீழே தள்ளிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஆஃபர் இதெல்லாம் காமிக்குங்க கைஸ். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 வருது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,000 டிஸ்கவுண்ட் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,750 கைஸ். அப்புறமேட்டு வந்து செக்யூர் பேக்கேஜ். நம்ம அந்த மொபைல் வந்து ஆர்டர் போடுற மொபைல் வந்து செக்யூராக வரணும் அப்படின்னா அதுக்கு 50 பிக்கப் சார்ஜ்னால் என்னோடய மொபைல் வந்து வாங்கிட்டு போவாங்க கைஸ். அதுக்கு 150 மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 11,449 வந்து நான் பே பண்ணணும். என் மொபைலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,750. அது வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் போகிறதுனால அந்த அமௌண்ட் கட்ட தேவையில்ல கைஸ். இப்போ கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு பேமெண்ட் கைஸ். பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பேமெண்ட் மட்டும் தான் கைஸ் இருக்குது. இஎம்ஐயில் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். லோகஸ்ட் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். அந்த ஆன்லைன் பேமெண்ட் தான் கைஸ் பண்ண போகிறேன். யூபிஐ எந்த ஆஃபருமே இல்லை கைஸ். பேமெண்ட்டில் நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுறேன் ஜிபேயில். பேமெண்ட் பண்ணியாச்சு கைஸ். 11,500 கைஸ். மொபைல் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஆர்டர் பிளேஸ். ஆர்டர் போட்டாச்சு. இப்போ அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் ஆர்டர் டீட்டெயில் பார்க்கலாம் கைஸ். ஆர்டர் டீட்டெயில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் கைஸ். மொபைல் இங்கே ஆர்டர் பண்ண மொபைல் பாருங்க கைஸ். அரைவல் டுமாரோ பை 11 PM சொல்லி போட்டாங்க. மொபைல் ஆர்டர் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் நான் 1 வீக் முன்னாடி வந்து இந்த மொபைல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். போக்கோ M6 Pro 5G சொல்லி இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதை கேன்சல் பண்ணிட்டேன் வேண்டான்ட்டு. ஏன்னா சம்மர் டே ஆஃபர்னு சொல்லி வருதுன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு எனக்கு. ஏன்னா ப்ளஸ் மெம்பராக இருக்கிறதுனால வந்துச்சு முன்னாடியே. அதனால் சரி வந்ததுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அது ஆர்டர் ஆன்லைன் பேமெண்ட் இது பண்ணேன். போட்டு அப்புறமேட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் தான் இந்த மொபைல் இது போக்கோ தான் பிராண்டு. ஆனால் இதோட இந்த மொபைலோட போக்கோ M6 Proவோட இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் கைஸ். போக்கோ X6 நியூன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் தான் நாளைக்கு டெலிவரி ஆகிருக்கு கைஸ். நான் மொபைல் வாங்கிட்டு நான் இந்த வீடியோவை இதோடய அட்டாச் பண்ணி போடுறேன் கைஸ். பாருங்கள் ஆர்டர் போட்டாச்சு. செகண்ட் நாளைக்கு டெலிவரி கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி டெலிவரி பண்ண வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க
டெலிவரி வந்து இன்றைக்கி பண்ணுறேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பண்ணலை. அதுதான் வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அவுட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி பண்ண வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 11ஆந்தேதி தான் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்போ டேட் வந்து தள்ளி போட்ட மாதிரி போட்டிருக்கிறாங்க கைஸ். அதனால் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேயே போய் வேறு ஏதாச்சும் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டில் போய் ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து என்ன போட்டிருக்குன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி அட்டெண்ட் ஃபெயிலுன்னு வந்துருக்குது கைஸ். என்ன ரீசன்னே தெரில. இப்படி பண்ணியிருக்கிறாங்க. டெலிவரி அட்டெண்ட் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஆனால் டெலிவரி இன்றைக்கி ஆகிருக்க வேண்டியது டெலிவரி பார்த்தா டெலிவரி அட்டெண்ட் ஃபெயிலு. நான் கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் போடுறதுனால நாங்கள் வந்து வேறு ஒரு ஆள் வருவோம் ப்ரோ, அவங்க தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுவாங்க, நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏஜென்சி நம்பர் வாங்கி நம்ம கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது ஓப்பன் பண்ணி இதில் மெசேஜ் போட்டால் ஏஜென்சி நம்பர் கொடுத்தாங்க. இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணதுக்கு வாங்க ப்ரோ வாங்கிக்கலாம் நேரில், அதாவது 10 மணிக்குள்ளே வந்தால் வாங்கிக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒரு 11 மணிக்கு பக்கமாக நான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்கு பக்கமாக போனேன் கைஸ் வாங்குறதுக்கு. பட் கைஸ் இப்போ வந்து ஈகார்டு தான் கைஸ், ஈகார்ட்ஸ் கொரியர் சென்டருக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். மேட்டூர் தர்மல்கிட்ட போயிட்டுருக்கோம். 4 ரோட்டிலேருந்து லெஃப்ட் சைட் போகணும் கைஸ். ஆப்பிள் பர் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே தான் கைஸ் போயிட்டுருக்கோம். கைஸ் மொபைல் வாங்கியாச்சு கைஸ். நான் வந்து அன்பாக்ஸ் அங்கே பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க முடியல, அதனால் எடுக்கலை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. நான் போக்கோ எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் கைஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் எதுவும் பண்ணல கைஸ். அமௌண்ட் நான் போட்ட ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டேன் கைஸ். இதுதான் வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 நியோ கைஸ், 5G ஃபோனு. இதை வந்து வாங்கியாச்சு கைஸ். அன்பாக்ஸ் பண்ணுற பாருங்க. அங்கே அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க, பண்ணி நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், ஃபோனை கழட்டியாச்சு. இப்போ என்னன்னா கவர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்குள்ளே வந்து கவர் இருக்குமான்னு தெரியல. கேஸ் பேக் கவர் கேஸ் இருக்குது கைஸ். மொபைல் பேக் கேஸ் இதுலேயே கொடுத்துட்டாங்க. பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க கைஸ். பரவாயில்ல கைஸ். நான் பிளாக் கலர் தான் வாங்கிட்டுருந்தேன், அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட கைஸ். புக்கு தேவைப்படாது நமக்கு கைஸா. பேக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க கைஸ். பரவாயில்ல கைஸ். நான் கூட ஒயிட்டில் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இது போட்டுக்கலாம் கைஸ். இதையும் வரமா சொல்லலாம் கைஸ். இதுதான் மொபைல் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு டாட்டா கேபிள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க கைஸ். 33 வோல்ட் கைஸ். ஓகே, மொபைல் இப்போ தான் கைஸ் நான் ஆன் பண்ணவே இல்லை கைஸ். அங்கே கூட நான் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தான் கழட்டி நான் ஆன் பண்ண போகிறேன். பிரிச்சிடலாம். மொபைல் அப்படியே பார்த்து எடுக்கணும் கைஸ், கை வேறு கைஸ். மொபைல் எடுத்தாச்சு பாருங்கள். இதான் கைஸ் போக்கோ X6 நியோன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் கைஸ். லைட்டாக ஆரஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான் இருக்கும். ஆயிடுச்சு கைஸ் போக்கோ. கைஸ் வந்துருச்சு. மீதெல்லாம் இந்த ப்ராசஸ் கேட்கும் கைஸ். இங்கிலீஷ் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியா நெக்ஸ்ட்டு. கைஸ் அதெல்லாம் செட்டிங்ஸ் தான் கைஸ் கேட்கும், வேறு எதுவும் இல்லை கைஸ். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டியூஸ்டே டெலிவரி ஆகிருக்க வேண்டியது. எனக்கு வந்து வியாழக்கிழமை தான் டெலிவரி பண்ணி, அதை நான் போய் தான் கைஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து அவங்க பிளேஸுக்கே போய் ஈகார்டு வந்து மேட்டூரில் 4 ரோட்டில் இருக்குது கைஸ். அங்கே தான் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் எக்ஸ்சேஞ்சுங்கிறதுனால பிளேஸுக்கு வந்தால் தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டாங்க. அதனால் டேரெக்டாக நான் அங்கேயே போய் வாங்கிட்டு வந்தேன் கைஸ். நேற்று போனேன் கைஸ். நேற்று நான் மதியானம் போகும்போது யாரும் இல்லைன்ட்டாங்க, அதனால நான் வந்துட்டேன் கைஸ். யார் நெட்ஒர்க் இருக்குது எதுவும் வேணும் கைஸ். ஓகே கைஸ், சிம்மை போட்டு வேணால் யூஸ் பண்ணலாம் வேண்டியதான் கைஸ் இதுக்கு மேலே. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எல்லாமே செட்டிங்ஸ் போட் பண்ணுறது தான் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா வந்து கவர் கொடுத்துருங்க கைஸ். அவ்வளோதான், எதுவும் இல்லை. ஓகே கைஸ், பை கைஸ்.